வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நான் லான்ச் பண்ணியிருக்க கிராஷ் கோர்ஸை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சிம்பிளாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம். அது போக நான் கொடுக்க போகிற மெட்டீரியல்ஸோட சாம்பிள்ஸை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும், கிராஷ் கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளாஸ். ஓகேவா? இது வந்து பியூர்லி ஆன்லைன் மோட்ல தான் நடக்க போகுது. இதை நீங்கள் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். லைவாகவும் பார்த்துக்கலாம், இல்லை லைவாக என்னால் பார்க்க முடியலை அப்படின்னா ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? அடுத்து இது வந்து வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பைலிங்குவல் தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? அடுத்து இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து என்னென்ன டாபிக்கு அப்படின்னா, ஆப்டிடியூட், கம்ப்ளீட் ஆப்டிடியூட், கம்ப்ளீட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ். ஓகேவா? அது போக ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் எதெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, அதோட ஸ்டாட்டிக்கும் சேர்த்து. ஓகேவா? இதெல்லாம் கிளாஸில் இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? ரைட்? இது கிளாஸ், வீடியோ கிளாஸுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த டைம் அண்ட் ஒர்க்கை போட்டு பார்க்கறதுக்கு ஒரு 2-3 ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆன்லைனில் சிபிடி மோட்லேயே நீங்கள் எழுதி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே சிபிடி மோடில் டெஸ்ட் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸும் பைலிங்குவலாக தான் இருக்கும். ரைட்டா? நீங்கள் அதில் எழுதி பார்க்கலாம். அதில் அதை வச்சு நீங்கள் டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 30 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 30 கொஸ்டினுக்கு வந்து 45 மினிட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் மெதுவாக டைம் வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து போக போக அந்த டைம் குறையும். நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன் ப்ராக்டிஸும் இது பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ். ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆப்டி அண்ட் ரீசனிங். ஆப்டி அண்ட் ரீசனிங்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் டாபிக் வைஸ். ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும் டாபிக் வைஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும் வித் சொல்யூஷன்ஸ். இது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ். அடுத்து ஜிகேக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா, அந்த ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பைலிங்குவலாக தான் இருக்கும். ரைட்? அது போக ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது மாதிரி எல்லா டாப்பிக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? இது நான் வந்து இப்போ 2 பிளான்ல இருக்கேன். ஒன்று வந்து பிடிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னும், பிரிண்டட் காப்பீஸை ஷேர் பண்ணுற ஐடியாலையுமே நான் இருக்கேன். அது இன்னும் ஃபைனல் ஆகலை. ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே ஒரே கோர்ஸ்க்குள்ள இன்க்ளூடட் தான். ஆப்டி, ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ் மொத்தமாக சேர்த்து ஒரே கோர்ஸ். ஓகேவா? நீங்கள் வேற எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. எதையுமே தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிளாக ஒரே கோர்ஸில் எல்லாத்தையுமே படிக்கலாம். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக மெட்டீரியல் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரியில், ஆன்சென்ட் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பக்கம் மெட்டீரியல். உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே அதுக்குள்ள இருக்கும். அதை நீங்கள் காம்பேக்டாக படித்தாலே வேற எந்த சோர்ஸுக்குமே நீங்கள் போக தேவையில்லை. அந்த அளவுக்கு காம்பேக்டாக அது இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து நான் டியூஷன் படிக்கிறேன், ஸ்கூல் புக் படிக்கிறேன், அந்த மாதிரி கலந்து படிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் சோர்ஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இண்டஸ் வேலியிலே ஒரு சாம்பிள் மெட்டீரியல் காட்டுறேன். அதை பாருங்கள். ரைட்? இப்போ நான் சொல்கிற மெட்டீரியல் இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த ஹராப்பன் சைட்ஸ் இந்த இருக்கா? இப்போ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஸ்க்ரீனில் இப்போ ஹராப்பன் சைட்ஸ், இண்டஸ் வேலியில் ஹராப்பன் சைட்ஸை மட்டும், அதை மட்டும் ஒரு சின்ன டேபிளாக கிரியேட் பண்ணிடுவோம். மொத்தமே 2 பக்கம் தான். ரைட்? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ரைட்? இப்போ இதை கவனிச்சிங்கன்னா எல்லா சைட்டோட டேட்டாஸுமே இருக்கும். இப்போ ஹராப்பா எப்போ எக்ஸ்கவேட் ஆச்சு, எக்ஸ்கவேட்டர் யார் கண்டுபிடிச்சா, அது என்ன ரிவர் பேசின்ல இருக்கு அல்லது எந்த ரீஜியன்ல இருக்கு, அதுல இருந்த மேஜர் ஃபைண்டிங்ஸ் என்ன, மொஹஞ்சதாரோ அதோட டீடைல்ஸ், சங்குதாரோ அதோட டீடைல்ஸ், ஓகேவா, சுர்கோட்டடா அதோட டீடைல், இந்த மாதிரி ஒவ்வொன்னோட காலிபங்கன் அதோட டீடைல்ஸ், இது எல்லாமே பரிசைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு.
இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துக்கு கூட ராகி கார்கி அது எங்க இருக்கு, அதுல என்னென்ன மேஜர் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ரைட், ஒரு பார்ட் கூட விடாம, ஹராப்பால ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம் இதுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் தான், 4 பக்கம் தான் இருக்கு ரைட்டா. நீங்க பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா 1ல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் ரைட். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இப்போ பாலிட்டியில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஒரே பேஜ் தான் ரைட், ஒரே பேஜ், எல்லா கான்ஸ்டிடியூஷன் பாடிஸும் ஒரே பேஜ்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க வாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன ஆர்டிகிள், என்ன காம்போசிஷன், என்ன யார் அப்பாயின்ட் பண்றா, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டென்யூர், என்ன ரிமூவல், இது மாதிரி எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி, ஜாயிண்ட் பிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி பிசி, ஸ்பெஷல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், சிஏஜி, அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். இப்போ இதை நீங்க மொத்தமா ஒரே பேஜ்ல கம்பைல் பண்ணியாச்சு எல்லா டேட்டாவையும். இது நீங்க புக்கை பரட்டினீங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இதை எப்படி ரிவைஸ் பண்றது? ஒரே பேஜ்ல எல்லாமே கம்பைல்டு. இதை பார்த்துட்டு போனீங்கன்னா அகைன் ஒரு கேள்வி, நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆளா இருக்கீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா 1ல இருந்து 2 கேள்வி உறுதியா வரும். இதே மாதிரி நான் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரே பேஜ் தான், சிம்பிள். இப்போ எக்கனாமில 5 இயர்ஸ் பிளான்ஸ் பாருங்க, 5 இயர் பிளான்ஸ் 2 பக்கம், மொத்தமா 12 பிளானு. அந்த பிளானு எப்போ வந்துச்சு, அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது அதுல இருந்து கிடைச்ச அவுட்புட் என்ன, இவ்வளவுதான் மொத்தமாவே கம்ப்ளீட் டீடைல். நான் இப்ப காட்டினது உங்களுக்கு புரியுதுல, இது சாம்பிள். இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே ரைட், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், எவ்ரி சிங்கிள் டாபிக், ஓகேவா, எவ்ரி சிங்கிள் டாபிக்கு இது மாதிரி டீடைல்டான மெட்டீரியல் கிடைக்கும், டீடைல்டு மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ நான் காட்டின மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்னா மைண்ட் மேப்பு, ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில் கிடைக்கும். எல்லாமே பைலிங்குவல், தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நான் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்றேன் இல்லையா, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்சிஇஆர்டியோட ஜிஸ்ட், ஜிஸ்ட்னா அதோட சுருக்கம், எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சயின்ஸ்ல இருந்து எல்லா டாபிக்கும் என்சிஆர்டி ஜிஸ்ட். இது வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல். இப்போ நான் காட்டினேன் தெரியுமா, இது மாதிரி டீடைல்டான மெட்டீரியல்ஸ். அடுத்து குவிக் ரிவிஷன் கைடு, குவிக் ரிவிஷன் கைடு. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியல். ஓகேவா? இதுதான் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்க போறது ரைட். இப்போ இதுல சார் இப்போ எனக்கு ஆப்டி ரீசனிங் கோர்ஸ் வேணாம், நான் வந்து ஆல்ரெடி ஆப்டி ரீசனிங் படிச்சிருக்கேன், எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் செப்பரேட் கோர்ஸ் இருக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் கோர்ஸ் மட்டுமே தனியா உண்டு. நீங்க ஆப்டி ரீசனிங் எல்லாம் சேர்த்து எனக்கு கம்ப்ளீட்டா ஒரே கோர்ஸா வேணும்னாலும் இருக்கு. அப்ப கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸும் அவைலபிள் தான், ஜிஎஸ் கோர்ஸும் அவைலபிள் தான், ஜிஎஸ்க்கு மட்டும் ரைட். ஃபீ வந்து ஆக்சுவலா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீ வந்து 1250 கிராஷ் கோர்ஸுக்கும் ஜிஎஸ் கோர்ஸுக்கு 750 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டா. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆஃபர் இப்போ அவைலபிளா போய்கிட்டு இருக்கு. 250 ஆஃபர்ல உங்களுக்கு வந்து இந்த ஃபீ வந்து 1000 மாறிடும், இது 500 மாறிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கம்மியான ஃபீஸ்ல யாருமே கொடுக்கல, நான் பார்த்த வரைக்கும் கொடுக்கல. இவ்வளோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது ரைட். நான் அந்த பிரிண்டட் சொன்னேன் இல்லையா, பிரிண்டடுக்கு தனி சார்ஜஸ், அது இதுல இன்க்ளூட் ஆகாது. பிடிஎஃப் மெட்டீரியல் இன்க்ளூட். பிரிண்டட் வேணும்னா நீங்க தனியா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில நான் சொல்றேன். இந்த கூப்பன் கோடு, இந்த 250 ஆஃபருக்கான கூப்பன் கோடு வந்து ஒய்டி, அது நீங்க வந்து நம்மளோட சேனலுக்குள்ள போனீங்கனாலே காட்டும், நம்மளோட பேமெண்ட் ஆப்ஷன்ல போனீங்கனாலே காட்டும். YTAC 250. ஓகேவா? YTAC 250 அப்படிங்கிறது தான் கூப்பன் கோட். அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கூப்பன் அப்ளை ஆயிரும், உங்களுக்கு தேவையான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா ரைட். நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே கம்ப்ளீட்டா சிங்கிள் கோர்ஸ். நீங்க இதை தாண்டி எதுவுமே பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இருக்காது ரைட்டா. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்ல மறந்துட்டேன் நான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைக்கும், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா 2019ல நடந்த எக்ஸாம்ஸ், அது போக 2024ல இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா, அதோட கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ரைட். இது எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ரைட். நான் ஏன் என்னோட சொல்றேன்னா, நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு எது கன்வீனியன்டா இருந்ததோ அதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முயற்சி பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க
டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி டீடைல் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? வேற இது போக டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க, நான் அதை சால்வ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், இது நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சது போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.